வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் கங்கை சொல்லும் பாடம். முன்பெல்லாம் காசி யாத்திரை செல்வது என்பது ஒரு பிரம்ம பிரயத்தனமாக இருந்தது. பல நாட்கள் பயணம், போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லாதது என. ஆனால் இன்றைய நாளில் காசி யாத்திரை பயணம் என்பது அத்தனை சிரமம் அல்ல. ரயில் வசதிகள், விமான ஊர்திகள் வசதிகள், சாலை எங்கிலும் ஆட்டோ வசதிகள் என பெருகி விட்டன. ஆண்டுதோறும் தொடர் பயணம் செய்பவராக இருந்தாலும் சரி, வாழ்நாளில் ஒரு முறை பயணம் செய்தவராக இருந்தாலும் சரி, காசி யாத்திரை பயணம் என்றவுடன் மனதில் மகிழ்ச்சி மற்றும் டிக்கெட் எடுத்து பயணத்தை உறுதி செய்தவுடனே யாத்திரைக்கான பயண திட்டமிடல் தொடங்கிவிடும். முதல் முறை பயணமாக இருந்தால் அது இன்னமும் உற்சாகத்தை கொண்டு தரும். என்னதான் இருந்தாலும் நீண்ட தூர பயணம் என்றால் திட்டமிடல் இல்லாமல் இருக்குமா என்ன? அதுவும் இது போன்ற வானிலை, ஒரே சீராக இல்லாத சூழல், புரியாத மொழி, தெரியாத கலாச்சாரம், அறிமுகம் இல்லாத நபர்கள் என எத்தனையோ எனும் போது திட்டமிடல், பொறுமை, முயற்சி, எச்சரிக்கை உணர்வு, பத்திநிலை உணர்வு, சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் முதலியன அவசியமாகிறது. இப்போ தான் எல்லா இடத்திலும் எல்லாம் கிடைக்கிறதே, ஒரு ஆப் மூலம் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளலாமே என்று நினைத்தாலும் இந்த திட்டமிடல் அவசியமாகிறது. பல நூற்றாண்டுகளாக யாத்ரீகர்கள் அமைதி, தம்மை தூய்மைப்படுத்துதல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தேடி கங்கை கரைக்கு பயணம் செய்கின்றனர். கங்கை யாத்திரை என்பது வெறும் உடலை கொண்டு செய்யும் பயணம் அல்ல. யாத்திரையின் ஆற்றல் அது நம்மை எண்ணத்தில், செயலில், வார்த்தையில் மாற்றும் திறனில் உள்ளது. அன்றாட வாழ்வின் வசதிகளை விட்டுவிட்டு, கவனச்சிதறல்களிலிருந்து விலகி, வாழ்க்கையின் ஆழமான கேள்விகளில் கவனம் செலுத்த ஒரு யாத்திரை நம்மை தூண்டுகிறது. ஒரு யாத்திரையின் மூலம் நமக்கு என்ன பாடம் கிடைக்கப் போகிறது என நினைக்கலாம். இந்த கங்கை யாத்திரை மூலம் ஆன்மீக பயணத்திற்கு எப்படி திட்டமிடுதல் முக்கியமோ அதுபோல வாழ்க்கை பயணத்திற்கும் அவசியமானது என்பதை சொல்லி தருவது தான் பாடம். வாழ்க்கை பாதையில் நாம் எடுத்து வைக்கும் முதல் அடி, அந்த முயற்சியின் வழியில் நாம் சந்திக்கும் அனுபவங்கள், தோல்விகள் அல்லது இடர்பாடுகள் கற்றுத் தரும் படிப்பினைகள். அறிமுகம் இல்லாத மனிதர்கள் நம்மை வடிவமைத்து, வளரவும் பரிணமிக்கவும், சில சமயங்களில் ஏமாறவும் செய்து நமக்கு உதவுவது என ஒரு யாத்திரை பயணத்திற்கு எப்படி தேவைப்படுகிறதோ அதுபோல வாழ்க்கை பயணத்திற்கும் தேவை என்பதை உணர்த்துவதுதான் இந்த புனித கங்கை யாத்திரை பயணம். அது சரி, இது போன்ற பயணங்கள் எல்லாவற்றிலும் இந்த திட்டமிடல் இருக்க தானே செய்யும் என நினைக்கலாம். ஆனால் இந்த கங்கை யாத்திரையில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி, அதுவும் முதல் முறை பயணம் என்றால் அதை அனுபவித்து பார்க்கும் போதுதான் அந்த உணர்வுகள் புரியும். வாழ்க்கை பாடம். கங்கை யாத்திரை என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதை. இது ரயிலை பிடித்து ஊருக்கு செல்வது போல என நினைப்பது சரியல்ல. இது மற்ற பயணங்கள் போல அவ்வளவு எளிதானது அல்ல. ஆனால் அது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மதிப்புக்குரியது என்பதை நமது முயற்சி வெளிப்படுத்தி காட்டும். இது நமக்கு பணிவு, பொறுமை மற்றும் பக்தியை கற்பிக்கிறது. நாம் வாழ்க்கை பயணத்தில் எடுக்க வேண்டிய முன் எச்சரிக்கை என நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் நம்மை அதிக கவனம் உள்ளவர்களாகவும், இரக்கம் உள்ளவர்களாகவும், அறிவொளி பெற்றவர்களாகவும் வளர உதவுகின்றன. உங்களுக்காக நமது சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம். இணைந்து இருங்கள். எப்போதும் அருளாலயம்.